வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது போக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மூன்றாவது அத்தியாயம் மகிஷாசுரவதம். தேவி மகாத்மியம். மூன்றாவது அத்தியாயம் மகிஷாசுரவதம். ஓம். ரிஷி கூறியது: மகாசுரனும் சேனாதிபதியுமான சிக்ஷுரன் அந்த அசுர சைன்யம் கொல்லப்படுவதை கண்ணுற்று கோபம் மூண்டு அம்பிகையை எதிர்த்து போர் புரிய முற்பட்டான். மேருமலையின் உச்சியில் மேகமானது மழை பொழிவது போல் அவ்வசுரன் அப்போரில் தேவியின் மேல் சரமாறி பொய்தான். அவனுடைய அம்பு கூட்டங்களை விளையாட்டாக வெட்டி தள்ளிவிட்டு தேவியானவள் அவனுடைய குதிரைகளை ஓட்டுபவனையும் பாணங்களால் கொன்று வீழ்த்தினாள். உடனே அவனுடைய வில்லையும் உயர்ந்து நின்ற கொடியையும் வெட்டினாள். வில்லை இழந்த அவனுடைய உடலை விரைந்து பாயும் பாணங்களால் துளைத்தாள். வில் ஒடிந்து தேரிழந்து குதிரை இழந்து சாரதியும் இழந்து நின்ற அவ்வசுரன் வாளையும் கேடயத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த தேவியை எதிர்த்து பாய்ந்தான். கூரிய முனைவுள்ள வாளால் சிங்கத்தை தலையில் தாக்கிவிட்டு மிகுந்த வேகத்துடன் அவன் தேவியையும் இடது புஜத்தில் படும்படி அடித்தான். அரசரே, அவளுடைய புஜத்தில் பட்டதும் அவ்வாள் பொடியாயிற்று. கோபத்தால் கண் சிவந்து அவ்வசுரன் அப்போது அச்சூலத்தை எடுத்து கொண்டான். அம்மகாசுரன் பின்னர் பத்ரகாளியை நோக்கி ஒளியால் ஜொலித்து கொண்டு ஆகாயத்திலிருந்து சூரிய பிம்பமே பாய்ந்தாற்போல் தோன்றுமாறு அதை எய்தான். பாயும் அச்சூலத்தை நோக்கி தேவியானவள் தனது சூலத்தை விடுத்தாள். அசுரனுடைய அச்சூலம் அதனால் 100 சுக்கலாகி அசுரனும் மடிந்தான். மகிஷாசுரனுடைய சேனாதிபதியும் மகாவீரியம் பொருந்தியவனுமான அவன் மடிந்ததும் தேவர்களை துன்புறுத்தும் சாமரன் யானை மேல் ஆரோகணித்து வந்தான். அவன் தேவியின் மேல் சக்தியை விடுத்தான். அதை அம்பிகை விரைவில் ஹ்ரூங்காரத்தால் வீரியமற்றதாக்கி தரையில் வீழ்த்தினாள். சக்தி ஒடிந்து வீழ்ந்ததைக் கண்டு கோபம் மூண்டு சாமரன் சூலத்தை எறிந்தான். அவள் பாணங்களால் அதை வெட்டினாள். பின்னர் சிங்கமானது யானையின் மஸ்தகத்தின் மேலேறி வீற்று கொண்டு அந்த தேவசத்ருவுடன் உக்கிரமாக கைப்போர் செய்தது. அங்கனம் போர் புரிந்து கொண்டே யானை மீதிருந்த இறைவரும் தரைக்கு வந்து இன்னும் அதிகமான ஆவேசத்துடன் கடுமையாய் தாக்கிக் கொண்டு யுத்தம் செய்தனர். பின்னர் ஆகாயத்திலிருந்து கிளம்பி கீழே குதித்தபோது சிங்கத்தின் அறையால் சாமரனுடைய தலை துண்டிக்கப்பட்டது. மரங்களை கொண்டும் கற்களை கொண்டும் யுத்தத்தில் தேவியால் உதக்ரன் கொல்லப்பட்டான். இவற்றாலும் கைவாளின் தந்தப்பிடியின் அடியாலும் கராளன் வீழ்த்தப்பட்டான். தேவியானவள் கோபித்து உத்ததனை கதையால் அடித்து பொடியாக்கினாள். பாஷ்கலனை விந்தி பாலத்தாலும் தாமிரனையும் அந்தகனையும் அம்புகளாலும் கொன்றாள். அவ்வாறே உக்ராசனையும் உக்ரவீரியனையும் மகாஹனுவையும் முக்கண் படைத்த பரமேஸ்வரி திரிசூலத்தால் வதைத்தாள். கத்தியால் பிடாலனுடைய தலையை உடலினின்று வீழ்த்தினாள். துர்தரனையும் துர்முகனையும் அம்புகளால் யமாலயத்திற்கு அனுப்பினாள். தனது சேனை இவ்வாறு நாசம் அடைய கண்டு மகிஷாசுரன் எருமை உருவில் வந்து தேவியின் கணங்களை பயமுறுத்தினான். முகவாய் கட்டையால் சிலரை தாக்கியும் குளம்பால் மிதித்து பிறரையும் வாளால் அடித்தும் கொம்பால் கிழித்தும் மற்றவர்களையும் இன்னும் சிலரை வேகத்தாலும் சப்தத்தாலும் சுழற்சியாலும் மூச்சு காற்றாலும் பூமியில் வீழ்த்தினான். மகாதேவியின் பிரதம கணங்களை வீழ்த்திவிட்டு அவ்வசுரன் சிங்கத்தை கொல்வதற்காக பாய்ந்தான். அப்போது அம்பிகை கோபம் கொண்டாள். மகாவீரியம் பொருந்திய அசுரனும் பூமியை குளம்பால் பிளப்பவனாயும் கொம்புகளால் உயர்ந்த மலைகளை தூக்கி எரிபவனாகவும் கோபத்துடன் கர்ஜித்தான். அவனுடைய வேகமான சுழற்சியால் மிதிப்பட்ட பூமி பொடியாயிற்று. வாளால் அடிக்கப்பட்ட கடல் எங்கும் கரை புரண்டது. அவன் கொம்பால் இடிப்பட்ட மேகங்கள் சிதறடிக்கப்பட்டன. மூச்சுக்காற்றால் தள்ளப்பட்டு மலைகள் வானவெளியில் பறந்தன. இவ்வாறு
கோபாவேசத்துடன் தன்மேல் பாயும் மகாசுரனைக் கண்டு சண்டிகாதேவி அவனை கொல்வதற்கு கோபம் கொண்டாள். அவ்வசுரன் மேல் பாசத்தை வீசி அவனை கட்டினாள். கடும் போரில் கட்டுண்ட அவன் எருமை வடிவை விடுத்தான். அப்போது சிங்க வடிவு கொண்டான். அம்பிகை அவன் தலையை வெட்டிய போது அவன் வாளேந்திய புருஷ வடிவில் வெளிப்பட்டான். உடனே தேவி தனது அம்புகளால் அப்புருஷனை அவன் வாளுடன் கவசத்துடனும் சேதித்தாள். அப்போது அவன் பெரிய யானையானான். யானை வடிவில் அவன் தனது துதிக்கையால் தேவியின் பெருமைமிக்க சிங்கத்தை பிடித்திழுத்து கர்ஜித்தான். இழுக்கும்போது தேவியானவள் துதிக்கையை வாளால் துண்டித்தாள். பின்னர் அக்கொடிய அசுரன் மீண்டும் எருமை உரு கொண்டு சராச்சரங்களுடன் மூவுலகையும் நடுங்கச் செய்தான். அவன் அதன் மேல் ஜெகன்மாதா சண்டிகை சிறந்த பானத்தை மீண்டும் மீண்டும் பருகி கண் சிவந்து அட்டகாசம் செய்தாள். அவ்வசுரனும் பலத்தாலும் வீரியத்தாலும் கொழுப்புடன் கர்ஜித்தான். கொம்புகளால் மலைகளை தூக்கி சண்டிகையின் மேல் எறிந்தான். அவளும் அவனால் எரியப்பட்டவற்றை தனது சரங்களை பொழிந்து பொடியாக்கினாள். மதுபானத்தால் முகம் சிவந்து வார்த்தை தழுத்தழுக்க பின்வருமாறு அவனை நோக்கி கூறலானாள். தேவி கூறியது: கர்ஜகர்ஜசனம் மூடா, நான் மதுபானம் செய்யும் வரை நீ ஒரு கணம் கர்ஜிப்பாய். என்னால் நீ கொல்லப்பட்ட பின் இங்கேயே தேவர்கள் கர்ஜிக்கப் போகிறார்கள் என்று கூறினாள். ரிஷி கூறியது: இங்கனம் கூறிவிட்டு அவள் அக்கொடிய அசுரன் மேல் பாய்ந்து அவனை வீழ்த்தி அவன் கழுத்தில் காலால் மிதித்து நின்று கொண்டு சூலத்தால் அவனை தாக்கினாள். காலின் கீழ் ஒடுக்கப்பட்ட அவனும் அப்போது தன் சுய எருமை உருவுடன் தன் வாயினின்று வெளிவர முயன்றான். எனினும் தேவியின் வீரியத்தால் ஒடுக்கப்பட்டு அரைவாசைத்தான் வெளிவர முடிந்தது. அரைவாசைத்தான் வெளிவந்தவனாயினும் கூட போரை நிகழ்த்திய அம்மகாசுரன் தேவியின் வாளால் தலை வெட்டுண்டு வீழ்த்தப்பட்டான். அதன்மேல் ஐயோ ஐயோ என்று அலறிக்கொண்டு அசுரசேனை எல்லாம் அடிந்தது. தேவகணங்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்தார்கள். தேவர்கள் தேவலோகத்து மகரிஷிகளுடன் தேவியை துதித்தார்கள். கந்தர்வபதிகள் பாடினார்கள். அப்சரகணங்கள் ஆடினார்கள். ஓம் ஜெய ஜெய. ஸ்ரீ மார்க்கண்டேய புராணத்தில் சாவர்ணிக மன்வந்தரத்தில் உள்ள தேவி மகாத்மியத்தில் 3வது அத்தியாயம் சமாப்தம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.